அப்போ நாடகங்கள் போடுவேன். தெரு நாடகங்கள் இருக்கு இல்லையா? இப்போ நாங்கள் பேச்சுலர் எங்கே தங்கியிருக்கணும், அந்த தெருவில் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி முக்கியமான நம்ம ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அங்கே நாடகம் போடுவாங்க. ஆர்கெஸ்ட்ராவில் நடக்கும். அப்போ நாங்கள் போய் என்ன கேட்குறதுன்னா, இங்கே ஆர்கெஸ்ட்ரா டான்ஸ் ப்ரோக்ராம் எதாவது நடக்கும், எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு நான் நாடகம் போடணும், அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பேன் அவங்ககிட்ட. இப்படி பண்ணி இந்த சைடில் ஒரு நாடகம் அந்த மாதிரி ஒரு 5 ஒரு 6 நாடகம் போட்டிருக்கேன். ஒரு 6 பிளே பண்ணியிருக்கேன். விடியா டப்பிங்கில் பார்த்துக்கலாம். டைட்டில் இதெல்லாம் என்னது கோரிக்கையா, அது விடியா டப்பிங்ல பாத்துக்கலாம்னு ஒரு டைட்டில். அது விடியா டப்பிங்ல பாத்துக்கலாம். அதே அந்த நாடகத்தோட இங்க அப்சர்வ் பண்றதா அங்க நாடகம் போட்டி. ஆமா 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 இதுதான் டப்பிங்ல பாத்துக்கலான்றது எதுக்கு சொல்றான்னு ஒண்ணு இருக்குல்ல. எதுக்கெல்லாம் டப்பிங்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லுவான். டக்குன்னு சார் குறுக்க போயிட்டேன் சார், விடியா டப்பிங்ல பாத்துக்கலாம். கேமரா குறுக்க படம் எப்படா டப்பிங்ல பார்க்க முடியும்? டைலாக் மிஸ் ஆயிடுச்சு, ரைட்டு ஓகே, மாமான்றது அண்ணன் சொல்லிட்டாலும் டப்பிங்ல பாத்துக்கலாம், அது ஓகே. விடியா டப்பிங் எல்லாத்துக்குமே சொன்னா அது இப்ப ஒன்னும் தெரியாதவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு உப்மா டீம்லாம் சேர்ந்து படம் எடுத்தா அவங்க அந்த படம் எப்படி எடுப்பானுங்க, அவங்க எப்படி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுவானுங்க, அவங்க எப்படி விளம்பரப்படுத்துவானுங்க, எப்படி வர வைப்பானுங்க, எப்படி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுவாங்க, அதுல வர நடிகர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க எப்படி படம் பண்ணிட்டு ஃபைனலா அந்த படம் எப்படி வரும் அப்படின்றது அந்த விடியா டப்பிங்ல பாத்துக்கலாம் அப்படின்றது அந்த மாதிரி. அப்புறம் என்னது கோரிக்கைன்றது வீரப்பன் சார் வச்சு பண்ணது. அது என்ன வீரப்பன் என்னது கோரிக்கையா, என்னது கோரிக்கையா கேள்விக்குறியா, அது கோரிக்கையா, அதுதான். அது ஒரு நாடகம் போட்டேன். அப்புறம் பில்டப் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு. அந்த என்னது கோரிக்கைன்றது ஒரு 3 பசங்களை வச்சு ஒரு நாடகம் போட்டேன். லைஃப்ல ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தையும் வந்து லைஃப்ல ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சு ஒரு 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 ரொம்ப விரக்தின்னு உச்சிக்கே போய் ஒரு சூசைட் பண்ணான்னு போன நிலையில ஒரு 3 பேர் ஒன்னா சந்திச்சேன். அந்த சந்திச்ச 3 பேர் சந்திப்பாங்க. அதுல இருந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, சாகுறது உறுதி. நீ ஒரு லைஃப்ல நீ ஒண்ணு பாதிக்கப்பட்ட, நான் ஒண்ணு பாதிக்கப்பட்ட, அவ ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்க, ஓகே சான்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா செத்து என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம செத்தோம்னா நம்ம தெருவுக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கு தெரியும், நம்ம தெருவுக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஏன் செத்தோம்னு வெளியில தெரிய வேண்டாமா? சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பானுங்க. அது அவங்க எடுக்க முடிவு அந்த கவர்மெண்ட்டை திரும்பி பார்க்கணும், அந்த மக்களுக்கே தெரியணும். அப்படி இவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, அது என்ன பண்ண போறாங்கன்ற அது வந்து முடிவு எடுத்த இந்த இது வீரப்பன் சார். அது ஒரு அப்ப நம்ம நகைச்சுவை தானே ஃபுல்லாவே தான். அதுல ஒரு நகைச்சுவை கேரக்டர் இந்த கவர்மெண்ட் சைடில் எப்படி இருந்துச்சு, வீரப்பன் சைடில் அவர் பாயிண்ட் அப்படி எப்படி இருந்துச்சு, இப்ப இதை வச்சு ஒரு ஃபுல் பண்ணி கிளைமேக்ஸ்ல ஒரு முடிவு வச்சிருந்தேன். ஒரு பிளாக் பிரேம்ஸ்ல ஒரு கிளைமேக்ஸ் நடக்கும். இது கவர்மெண்ட் தப்பா, அவர் தப்பா, இதுவே ஒரு தனி படத்தோட கதையா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே வித்தியாசமா இருக்குது. தேங்க்யூ. இதெல்லாம் யோசிக்கிறது நீங்களா இல்ல ஒரு டீமா எல்லாரும்? இல்ல நானும் என் நண்பர்கள் தான். ஓகே, மெயினா உட்கார்ந்து நான் இது பண்ணுவேன். என் நண்பர்கள் சப்போர்ட்ல ஒரு டைரக்டர் இருக்கு, ஒரு ஸ்டோரி ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஒன்னு உள்ள. எனக்கு அந்த இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு. கண்டிப்பா கண்டிப்பா